அப்படியே அவர் ஒரு ரீ ரெக்கார்டிங் வாயில வாசிக்கிறாரு. பயங்கரமாக வாசிச்சுட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் சிரிச்சிட்டான். ஐயோ, அடுத்து கட் சொல்லிட்டு கத்தனார் பாருங்க, யார் அந்த இதனால சொல்ல முடியாத வார்த்தைன்னு. நான் வந்து அங்கதான் இப்பதான் போய் கூப்பிடலான்னு போய் நின்று, எவனா முதல்ல வெளியே அனுப்பிடா அவனாரு. இந்த வேலைக்காரன் மாதிரி தான் அந்த படத்துல வந்து வேலைக்காரன் மாதிரி ஓரமா நின்று இருக்கல, அப்படியே ஒதுங்கி பயமா நின்ட்டேன். மருந்து அந்த காலேஜ் டேல ஆடினவங்க மாதிரி ஒரு உணர்வை தோற்றுவிக்கிற படம். 40-43 வருஷம் ஆனா கூட அந்த நான் சாதாரணமாக சொன்னேன். அவர் வந்து என்ன இது அதை ரெகக்னைஸ் பண்ணார். சார் இது உயிரில் ஒரு இன்னும் உயிரோடு இருக்குது சார்ன்னு. உண்மையே வந்து நிறைய படங்கள் வந்து அந்த பாடல்கள் அப்போ கேட்போம், அப்புறம் செத்து போயிடும். சில நாட்கள் வந்து இது மாதிரி வந்து கானா சாங்கு இல்லை ஹிட் சாங், இது மாதிரி மசாலா சாங்ஸ் வந்து ஒரு 1 year 2 yearல மாறி வேறு சாங் வந்து போயிடும். ஆனால் இந்த சாங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வந்து நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். வந்து அதே எனர்ஜி 83ல் நான் வந்து அப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் போக போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, அப்போ வந்து ஃபைனல் இயர் படிக்கிறோம். ரெண்டு இல்லை 82 ஃபைனல் இயரில் படி. அப்போ தான் எக்ஸாம் வரப்போ, ஃபைனல் இயரில் எக்ஸாம் வரப்போகுது. 6வது செமஸ்டரு. அந்த மார்ச் மாதம் சொன்னார் இல்லையா, கரெக்டாக எக்ஸாம் வந்து ஏப்ரல் மேல் வரப்போகுது. இந்த படத்தை 4-5 தடவை போய் பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி இப்போ வந்து இந்த பாட்டு பார்க்கும்போது இருக்குது. நிச்சயமாக இது வந்து அன்னைக்கு பண்ண சாதனையோட இப்போ மிகப்பெரிய சாதனை இந்த வந்து நிச்சயமாக பண்ணணும். இது மாதிரி படங்கள் இப்போ வரவே இல்லை. சாதாரணமான ஒரு கலைஞன் வந்து இப்போ இது மாதிரி கலைஞர்கள் பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. டி ராஜேந்தர் மாதிரி சார் மாதிரி இயக்குநர்கள் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கதையை எடுத்துக்கிட்டு பிரம்மாண்டமாக அந்த படத்தை ஒரு தமிழ் நம்மளுடைய மரபோட இல்லை நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையோட ஒரு கதையை பண்ண முடியுமானா அதுக்கு ஒரு கஷ்டம்தான். அது மாதிரியான ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் இந்த படம் வர்றது வந்து ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் பாராட்டுறதுக்காக சொல்ல. ஆனால் டிஆர் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியாது நான் வந்து எப்படிலாம் வந்து அவங்கள ரசிச்சிருக்கேன்னு தெரியாது. நான் முதல் முறையாக இந்த படம் வந்து ஃபைனல் இயர் வரும்போது நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து சென்னைக்கு முதல்ல வந்திருக்கேன். அப்போது கிராமத்தில் படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துருக்கேன். ஸ்கூலில் முடிச்சு சென்னைக்கு வந்திருக்கேன். அப்போ தான் இந்த படம் வந்து ஒருதலை ராகம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ அந்த படம் அலங்காரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நூன் ஷோ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அலங்காரில். அப்போ வந்து டிஆர் சார் வந்து குமுதமும் இல்லை ஒரு மெயின் மேகசைனில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் தான் அந்த படத்தோட டைரக்டரு. ஆனால் நான் அந்த படத்தை நான் பார்க்கல. நான் வெறும் ஃப்ளெக்ஸு தான் வந்து வினைல் போர்டை பார்த்தேன். அதில் தான் தெரிஞ்சு நான் பார்த்தேன் நான் டைரக்டர் இல்லைன்னு, வெறும் கதை வசனம் போட்டுருந்தான். நான் சார் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரும் அந்த படத்தை நான் பார்க்கல. என்னை படத்தை பார்க்க அனுமதிக்கலன்னு சொன்னாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியாது. டிஆர் சாருக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வந்து என்னென்னா, ஒரு கலைஞன் வந்து உருவாக்கின ஒரு கலைஞன் அந்த குழந்தைய தான் பெற்ற குழந்தைய தான் பார்க்க முடியாத மாதிரி ஒருத்தன் பண்ணியிருக்கானுங்களேன்னு சொல்லும்போது அந்த படத்து மேலேயும் எனக்கு ஒரு கோவம் வந்துடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் சார் அந்த படத்தை பார்க்கல. தெரியாமல் டிஆர் சார் தெரியாமல் வந்து நான் ஒரு ரசிகன். நான் முதல் முறையாக அவர் பார்க்க போகிறது வந்து என்னென்னா, இது மாதிரி தான் இப்போ சொன்னாங்க இல்லையா, வந்து வாகினி ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. வந்து தாயின் சபதம்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா மேடத்தை வந்து நான் மணிவண்ணன் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸ்ரீவித்யா மேடம் வந்து ஒரு 2 hours காலேஜ் போகணும், படம் முடிய போகுது. அவங்ககிட்ட சொன்னோன்னே இப்போ எல்லாம் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ சார்கிட்டலாம் பேச முடியாதுன்னு. உடனே மணிவண்ணன் சார் சொன்னார், சார் டைரக்டர் போய் பார்த்து ஒரு 2 hours கேட்டு வாப்பான்னார். சரி நானும் போனேன். சாதாரண மற்ற ஷூட்டிங்லாம் போகும்போது வழக்கமாக போவோம். அது மாதிரி நாங்களும் போனால் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி எப்படின்னா, ஒரு ஷார்ட் ரெடியானு போய் கூப்பிடணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க, ரெடியா ஷார்ட் ரெடியாக கேள்ப்பா, ஷார்ட் ரெடியானு வருவாங்க. ஆனால் இங்கே போய் நான் கூப்பிட்றத போகிறேன், சார் ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே முடிச்சதுலேருந்து ஆரம்பிக்கிறோம், அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் யாரோ போய் உட்காந்துட்டாங்க. டி ராஜேந்தர் வந்து எவ்வளோ இனிமையானவருங்கிறது அப்புறம். ஆனால் அங்கே சென்னை தமிழில் பேசினார் பாருங்க, மிரட்டு போயிட்டாங்க. ஏன்டா உன் மூஞ்சி அங்கே நிற்க முடியாது அவனால, வேற ஒருத்தர் நிற்க வச்சு உனக்கு லைட்டிங் பண்ணால் உன் மூஞ்சி சிவப்பு, அவன் மூஞ்சி கருப்பு, அவனுக்கு வந்து லைட்டிங் பார்த்தா எப்படி அவனுக்கு படத்தில் வரும், நில்றா நிற்க முடியாது அவனால அப்படின்னு ஒன்று அவன் பயந்துட்டு வந்தான் நிற்கான். அப்புறம் இன்னொரு வினோதம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ட்ராலி வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ராலியும் ஜூமும் கலந்து போகுது. ஸ்ரீவித்யா மேடம் வந்து நின்றுருக்காங்க. போகும்போது ரெடி சொல்லிட்டு அப்படியே ஒரு ரீ ரெக்கார்டிங் வாயில வாசிக்கிறாரு. பயங்கரமாக வாசிச்சுட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் சிரிச்சிட்டான். ஐயோ, அடுத்து கட் சொல்லிட்டு கத்தனார் பாருங்க, யார் அந்த இதனால சொல்ல முடியாத வார்த்தைன்னு. நான் வந்து அங்கதான் இப்பதான் போய் கூப்பிடலான்னு போய் நின்று, எவனா முதல்ல வெளியே அனுப்பிடா அவனாரு. இந்த வேலைக்காரன் மாதிரி தான் அந்த படத்துல வந்து வேலைக்காரன் மாதிரி ஓரமா நின்று இருக்கல, அப்படியே ஒதுங்கி பயமா நின்ட்டேன்.
பயங்கரமாக கத்தை அந்த கலைஞன் நான் பார்க்காத டைரக்டர் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் ராமநாதன் சார் மாதிரி தான் நாங்கள் சொன்னோமா, அது வந்து அவங்க நடிக்க கொஞ்சம் சொல்லி தருவோம், அவங்களோட இது பண்ணுவாங்க, அவ்வளோ அப்படி தான் இருக்கும். ஆனால் மொத்த சீனையும் மொத்த டைலாக்கையும் அந்த மொத்த பாட்டையும் பாடி மியூசிக்கையும் வாசித்து பாட்டையும் பாடி மியூசிக்கையும் வாயில் வாசிச்சுக்கிட்டு ஒருத்தர் பண்ணும்போது உண்மையாக கொஞ்சம் வினோதமாக தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஆனால் அதனுடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக இருந்தது. அப்போ உடனே வந்து என்னை பார்த்தாரு, எனக்கு பயம், போய் பேசுறதுக்கே பயம். ஆனால் நான் மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் சொன்ன உடனே மணிவண்ணன் சாருக்கு என்ன மரியாதை கொடுப்பார் அதே மரியாதை, எங்கள் சேர் போட்டு அங்கே உட்கார உடனே வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கு உண்டான மரியாதை கொடுத்து, மணிவண்ணன் சார் இது மாதிரி சார் கொஞ்சம் கேட்டார்னா, பரவாயில்லப்பா இந்த சொல்லி பரவாயில்லையம்மான்னு கேட்டார். பரவாயில்லன்னு சொல்லி அந்த 2 ஹவர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. அதாவது வந்து பார்க்க கரடு முருடாக தெரிகிற ஒரு மனிதன் வந்து உண்மையில் வந்து உள்ளத்தால் வந்து அவ்வளோ வந்து இனிமையானவர், மற்றவங்க மதிக்க தெரிஞ்சவர், ஒரு கலைஞன், கரைபடாத கலைஞன், ஒரு கண்ணியமான கலைஞன். அந்த படங்களில் இருக்கிற டி ராஜேந்தர் வந்து உண்மையான ஒரு கலைஞன். நான் பார்த்ததில் பல நேரங்களில் பார்த்துருப்பேன். அது மனிதர் எப்படின்னா, எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒன்று வந்து ரோஜாவுக்கு ஒரு விழா நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். விழா நடத்தும்போது ரோஜா 100க்கு 100 படம் முடித்தாங்க, அவங்களுக்கு ஒரு விழா நடத்தலாம், சரி எல்லாம் பண்ணிட்டோம். பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் தெரியுது இந்த தமிழ் சினிமாவோட இன்னொரு இது தெரியுது. இந்த ஹீரோஸ்லாம் வந்து வெளியே நல்லா பேசுவாங்க, ஆனால் அந்த ஹீரோயினுக்கு ஒரு பிறந்த நாள்லாம் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வந்துடும், தப்பாக நினச்சிப்பாங்கன்னு ஒரு பயம் வருமோ, இல்லை ஹீரோயின் தானே படத்தில் நடித்தா முடிஞ்சிடுச்சுங்கிற மாதிரியோ, அப்படிலாம் இல்லாமல் யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரா மாதிரி தெரியல எனக்கு. அப்போ நான் வந்து நாங்கள் நடத்தலை, வேறு ராஜ்டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. சித்ரா சார் வந்து சித்ரா லட்சுமணும் சிவசீனிவாசனும். அப்போ வந்து நான் வேறு வழி இல்லாமல் என் நண்பர்களை கொஞ்சம் பேர் கூப்பிட்டு சார் வரணுன்னு. அப்போ டிஆர் சார்னா அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய பழக்கம்லாம் இல்லை, நேரா சார் நீ கொஞ்சம் வரணும் சார்னு. அவர் சொன்னார், சார் நம்ம 100வது விழாவுக்கு பெரும்பாலும் வந்தது இல்லையே சொல்ல முடியும்னார். சார் இது மாதிரி எனக்கு ஒரு இதுவாக கெட்டாக இருக்குன்னு இன்னும் வரேன் அப்படின்னு சொன்னார். வந்து அதில் சிலம்பரசன் வேறு வந்தார். அப்போ சிலம்பரசன் வரும்போது நான் சிலம்பரசன் சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி சாங் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஒத்துட்டு இருந்தாங்க, சாங் பண்ணுறோன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி பைக்கட் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியாது எனக்கு. அப்போ சிலம்பரசன் வரும்போது சிலம்பரசனுக்கு அப்போ வந்து காலில் அடிபட்டு இதுவாக இருக்கு, கால் கட்டு போட்டு வந்திருக்காரு. ஆனால் அது அங்கே கேட்டுட்டு அங்கே ரிஹர்சல் பண்ணி ஒரு 2 சாங் அந்த மேடையில் அவர் பண்ணி கொடுத்தாரு, சரி சிலம்பரசன் எனக்காக. அப்புறம் டிஆர் சார் பேசினார். அப்போ வந்து ரோஜாவுக்கு சின்ன ஒரு 2-3 வழக்கெல்லாம் இருக்குது. சார் ஒரு 15 நிமிஷம் பேசினார், அவ்வளோதான். இந்த இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க வந்து நாங்கள் தைரியத்தோடு இருக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு டிஆர் கொடுத்த அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அதுதான் வந்து அப்படியே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது கொடுத்தது. அந்த ஃபங்க்ஷனே வந்து வேறு மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக உருமாறி ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக மாறிச்சு. அதாவது வந்து பாராட்டுறதுல வந்து டிராஜேந்தர் சாருக்கு இணையாக நான் இந்தியாவில் யாரையும் பார்த்ததில்லை. அவ்வளோ மிகச்சிறந்த பாராட்டுகள். ஒருத்தர் பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும், சும்மா வந்து நடிக்கிறதுலாம் இல்லை. அந்த அவங்க பிளான் பண்ணி வர்றதில்லை. இப்போ எங்களால் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அந்த மேடையில் நின்று ஒரு 15 நிமிஷம் அப்படியே காட்டாறு மாதிரி வந்து அந்த சரளமாக பேசிட்டே இருக்கார் வாழ்நாள் முழுக்க. இன்றைக்கி கூட நான் வந்து ரோஜா சொன்னாங்க, அவங்க வந்து இதில் இருக்காங்க, நாங்கள் நீங்கள் மறக்காமல் போயிட்டு வந்துருங்க. நாங்கள் இல்லைம்மா நான் நேற்றே சொல்லிவிட்டு போயிட்டு வரும்போது இப்போ நளினி சொன்னாங்க இல்லையா, என்னுடைய தகப்பன் சாமின்னு. நம்ம படத்தில் 40 வருஷம் முன்னாடி நடித்த ஒரு அம்மா வந்து இன்றைக்கும் அந்த நன்றியோடு இருக்காங்க. படத்தில் நடித்த எல்லா ஹீரோயின்ஸும் அவர் மேலே ஒரு மரியாதையோடு அன்போடு இருக்காங்கன்னா 2 விஷயம். ஒன்று அந்த படத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை உருமாறி இருக்கும். ஒரு சாதாரணமாக நான் நளினிமா வந்து எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து ஷூட்டிங் வந்திருக்கீங்க, அப்போ ஹீரோயின் ஆகலை, வேறு ஏதோ ப்ரோக்ராம் வந்து தமிழ் ஒரு சாங் ஒன்று பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அப்போ ராணின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ பார்த்தேன், அன்னைக்கு 43 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் மேடையில் கண்கலங்கி என்னோட தகப்பன் சாமி என்னோட நல்லது கட்டத்தில் இருக்காங்கன்னா, அதை ஒரு டைரக்டருங்கிறதும் அத்தோட முடிஞ்சில்லை. அந்த படத்தில் நடித்த எல்லாரோடையும் 40 வருஷம் கழிச்சு அந்த உறவோடும் அந்த நட்போடும் இருக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் தான் டிஆர் இன்றைக்கும் வந்து அந்த உயிரோடு இருக்கார். அவர் உள்ளே வரும்போது கேமராஸ் இன்றைக்கும் வந்து படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுது அதை பற்றி எதுவுமே இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது இது போல் ஒரு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனு, இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு, ஆர்ட் டைரக்ஷனு, சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட்டும் பண்ண ஒரே கலைஞன் வந்து டிஆராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையில் வந்து இது சாதாரண விஷயம் இல்லை, அது எங்கேயோ ஒருத்தருக்கு மிளக்கக்கூடிய விஷயம்தான், யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்கும். அது டிஆர் சாருக்கு நடந்திருக்கு. இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா எனக்கு இன்னொருத்தர் அவரை நான் வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா இதெல்லாம் அவருக்கு தெரியாது, நான் வந்து இயக்குனராக இருந்து
தயாரிப்பாளராக மாறுறேன் நான். செம்பருத்தின்னு ஒரு படம் பண்ணுறேன். அப்போ அது இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் மாட்டினானா அவனை வந்து காலி பண்ணிட்டான். நான் ஒரு படம், அந்த படத்தை வந்து சிட்டி என்எஸ்சி டிடி ஐடி பாலகிருஷ்ணங்கிறவருக்கு ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். எம்ஜி போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். அது டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றணுங்கிறாங்க. முட்டிட்டு படம் கலெக்ட் ஆகலை, எனக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும். 40 லட்சத்தில் 4 லட்சம் கமிஷன் இது பப்ளிசிட்டி எடுத்துக்கிட்டு 36 லட்சம் எனக்கு கொடுத்துருக்காரு. 6 லட்ச ரூபா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணுங்கிறாங்க. நான் அடுத்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரெட்டு மாதிரி செக்கு வச்சுருக்காங்க. அப்போ சிந்தாமணி முருகன் சார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். உண்மையிலே எனக்கு அவர் நல்லதான் பண்ணார். அப்போ அவங்களுக்கு இதுக்கு வர சொன்னேன். அப்போ சார் அங்கே இருக்கார். சார் சாதாரண வேறு எதுக்கும் வந்தார். என்ன பிரச்சனைன்னாரு. சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உடனே ஒரே வார்த்தை சொன்னார். ஒரு கலைஞனை ஏமாத்தாதான் நீ உடுப்பட மாட்டான்னார். பாலகிருஷ்ணன் உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவர் சொன்னார், எங்கள் வீட்டு வேலனும் செம்பருத்தியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. என் படம் ஒரு தேட்டரில் வந்து 2லேருந்து 2.5 வரைக்கும் கலெக்ட் ஆச்சு. அது செம்பருத்தி வந்து 5 ரூபா கம்மியாக கலெக்டாக இருக்கும், இல்லை 10 ரூபா அதிகமாக கலெக்டாக இருக்கும். அந்த இடத்த பொறுத்து மாதம் இருக்கிற இடத்துல செம்பருத்தி அதிகமாக இருக்கும், லேடிஸ் இருக்கிற இடத்துல செம்பருத்தி கலெக்டாக இருக்கும். எனக்கு வந்து சென்னையும் டிடியும் செங்கல்பட்டும் 2.25 கோடி ரூபா கலெக்ட் ஆகிருக்குது. அது செம்பருத்தி வந்து 2 கோடி கலெக்ட் பண்ணிருக்கணும், 2.5 கோடி கலெக்ட் பண்ணிருக்கோம். ஆனால் அவங்க கொடுத்தது 30 ரூபா தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் கொடுத்தாங்க. அப்போ சொன்னார், நீ இந்த பையனை ஏமாத்தினு நான் வாழ்க்கையில் உருப்பட மாட்டேன்னாரு. அந்த சாபம் அப்படியே வந்து முடிஞ்சு அந்த ஒரு 1 year 2 year நான் சொன்னேன், சார் என்னை இதுலேருந்து ரிலீவ் பண்ணிடுங்க, இவருக்கு நான் கொடுக்கணுமா இப்போயே கொடுத்து முடிச்சிருங்க, ஏன்னா இந்த ஆள் மூஞ்சில் நான் இனிமேல் முடிக்க விரும்பல சார்னு. சிந்தான முடிச்சு நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்படிலாம் இல்லை, ரிட்டர்ன் நான் கொடுக்க வேண்டியதில்லை, இந்த படம் வரவும் இல்லை செலவு இல்லைன்னு படத்தை முடிச்சு என்னை அதிலேருந்து ரிலீவ் பண்ணார். ஆனால் டிஆர் சார் சொன்ன வார்த்தை அது தப்பாக சொல்ல விரும்பல. ஒரு 2 years கழிச்சு அவர் வந்து வேறு ஏதோ விபத்துலேயும் உடம்பு சரியிலையும் இறந்து போயிட்டார். அப்போது அந்த கலைஞனுங்கிறவங்க வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு பழக்கம் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒரு நியாயம் தெரிஞ்சால் அந்த நியாயத்துக்கு அன்றைக்கி வந்து ஐடி பாலகிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் தான் வந்து புலன் விசாரணை என்எஸ்சியோட இன்றைக்கி எப்படி வந்து ரெட் ஜெயிண்ட்டு அது மாதிரி இருக்கோ அது மாதிரி அன்றைக்கி வந்து என்எஸ்சியோட மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஐடி பாலகிருஷ்ணன் இருந்துட்டாங்க. அவர் என் படம் ரிலீஸ் பண்ணல அதெல்லாம் வேறு விஷயம். இது நியாயம், இந்த பையன் இது மாதிரி. அப்போது நியாயத்தை பேசுகிறோம். அதனால தான் 45 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் வந்து டிஆர் சாருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதனோட படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது நான் சொல்லி அது படம் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ஆட்டோமேட்டிக்காக படம் பார்த்த உடனே எழுந்து ஆட தோன்ற அளவுக்கு அந்த படம் வந்து அது சக்தியோடு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு அதை வந்து பேச வந்தது எப்படி என்னை கூப்பிட்டாரு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் எந்த வகையில் என்னை அழைச்சான்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ராதாரவி சார் இருக்கிற மேடையில், விக்ரம் சார் இருக்கிற மேடையில் நானும் வந்து நின்று ஒரு கெஸ்ட்டாக இருந்தேன். ஆனால் ராதாரவி சொன்ன மாதிரி ராதாரவி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு மனிதனாக ட்ரீட் பண்ணவர். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு படம் ஆரம்பித்து 2 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். நான் செம்பருத்தியோட ப்ரொடியூசர். நான் செம்பருத்தி ஷூட்டிங் முடித்து வைஜாக் போயிட்டோம். வைஜாக் போன பிறகு வந்து இங்கே சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன், மாற்றிக்கலாம், ஏன்னா 2 நாள் தான் நடிச்சிருக்காரு, மாற்றிக்கலாம், வேறு யாரும் மாற்றிக்கலாம்னா நோ அவர் 30 நாளில் வந்துடுவார். 30 நாளில் 3 மாதம் ஆனாலும் அவர் வந்த பிறகு தான் ஷூட்டிங் பண்ணணும். அப்புறம் அவர் வந்து உடம்புலாம் சரியாகி மறுபடியும் வந்த பிறகு தான் வந்து போய் மறுபடியும் அவருக்காக வந்து வைஜாக் அவுட்டோர் போயிட்டு அந்த படத்தை முடித்தோம். ஏன்னா நான் சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அதுதான் நான் சொல்கிறது. நிறைய பேருக்கு என்னென்னா, நீ வெற்றி வரும்போது ஒருத்தருக்கு சலாம் போடாத, நீ அவனை மனிதனாக இருக்கும்போதே சாதாரணமாக இருக்கும்போதே நீ வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அவன் மாதிரி கொடுத்தினா அவன் எந்த காலகட்டத்தில் மறங்க மாட்டான். நான் இன்றைக்கி 40 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 பேர் நான் வந்து அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் நான் வந்து அவங்க வரும்போது எழுந்து நிற்பேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க என்னை மனிதனாக ட்ரீட் பண்ணாங்க. நான் டைரக்டர் ஆன பிறகு இல்லை, டைரக்டர் ஆன பிறகு என்னை பார்த்து விஷ் பண்ணுறவங்களுக்கு நான் வருவோம், அதை கவுண்டர் இருக்கும், மரியாதை கொடுக்குறதுங்கிறது வேறு. ஆனால் என்னோடய ஸ்டேட்டஸோ என்னோடய வெற்றியோ இல்லாமல் என்னை மனிதனாக பார்த்து என்னை மரியாதை கொடுத்தவங்களுக்கு நான் இன்றைக்கும் மரியாதை கொடுத்துட்டே இருக்கேன். அதுபோல் யாராவது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாடம். மனிதர்களை மனிதரால் ட்ரீட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களை வாழ்நாள் முழுக்க அவங்களும் மனிதர்களாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த நேரத்தில் நான் வந்து டிஆர் சார் மூலமாக இது வந்து ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் 83 பண்ண சாதனையை 2026 பண்ணுங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.